கோவிலில் தான் இருக்கோம். இதுதான் அரப்பளீஸ்வரர் கோவில். இதெல்லாம் அரப்பளீஸ்வரர் கோவில். இங்கே ஒரு வழக்கம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா, இந்த செங்கலில் போய் இப்போ யார் வீடு கட்டலையோ அவங்க வந்து இந்த கோவிலில் வந்து இந்த மாதிரி கட்டிட்டு போகணும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி மனசில் வேண்டிட்டு அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வந்து இதை இப்படி கட்டிட்டு போயிட்டா உடனே வீடு கட்டுற அனுகிரகம் கிடைக்கிறதான். வீடு கட்டி முடித்த கையோட இந்த சங்கல்பத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரி மறுபடியும் வந்து இங்கே வந்து அரப்பளீஸ்வரருக்கு நம்மால் முடிஞ்சது செய்ய வேண்டியிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லோரும் கட்டியிருக்காங்க பாருங்கள். அருமையான கோவிலுங்க அரப்பளீஸ்வரர் கோவில். 1300 வருஷம் பழமையான கோவிலுங்க அது. 1300 வருஷம் பழமையான கோவில். 1300 வருஷம் பாருங்கள் கட்டுறாங்க பாருங்கள். இப்போ அவங்களுக்கு மைண்டில் பையனோ பேரனோ யாரோ வீடு கட்டணும் ஒரு எண்ணம், அதை வச்சுட்டு போயிடுறாங்க. கட்டி முடித்த கையோடு மறுபடியும் வந்து அது சங்கல்பம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து செய்யணும். நாங்கள் அரப்பளீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அறம் வளர்த்த நாயகி பார்வதி அம்மாளுக்கு எதிர்த்தாப்பில் வள்ளி சமேதராக சுப்பிரமணியர் இருக்கார். அம்மா வந்து பையனை பார்த்துட்டுருக்கிறது. சேலத்தில் ஸ்கந்தாசிரமம் யார் பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து அம்மா வந்து முருகனை பார்த்துட்டே உட்காந்துருப்பாப்பி, எதிராகவே உட்காந்துருப்பாப்பி. சேலம் ஸ்கந்தாசிரமம் யார் போயிருந்தாலும் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறேன் நான். இங்கே சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வான சமேதரார் வீட்டிருக்கார். அதுக்கு எதிர்த்தாப்பில் இந்த இது தான், இங்கே தான் அறம் வளர்த்த நாயகி. அம்மா வந்து பையனை பார்த்துட்டுருக்காப்பி.